வெல்கம் பேக் டு மை சேனல். குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் மேம். டுடே இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாம் லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நாம் லீனியர் ஸ்பேஸ்னா ஒரு லீனியர் ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஒரு லீனியர் ஸ்பேஸோட லென்த் நம்ம மெஷர் பண்ணுறது தான் நாம் லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து லீனியர் ஸ்பேஸ்னா என்னென்ன ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். லீனியர் ஸ்பேஸ்னா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, ஒரு ரெண்டு ஆப்ரேஷன் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். என்னென்ன ஆப்ரேஷன்? அடிஷன் ஆப்ரேஷன் ஒன்று, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் ஒன்று. அடிஷனில் 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இருந்துச்சுனால அது வந்து லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன கண்டிஷன் நம்ம சொன்னோம் அப்படின்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருத்தர் சொல்லுங்க அந்த கண்டிஷன்ஸ். எஸ் மேம், ஞாபகம் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் ஸ்பேஸ்னா வந்து L ன்னு ஒரு நான் எம்ப்டி செட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு 3 எலிமெண்ட் இருக்க மாதிரி எடுத்துக்கணும், x y z ன்னு சொல்லி. இப்போ இந்த 3 எலிமெண்ட் பேஸ் பண்ணி நம்ம அடிஷன் ஆபரேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ அடிஷன்ல பாத்தீங்கன்னா 4 கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் மேம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து x + y அப்படின்னு எடுத்தோம்னா y = y + x ன்னு வரணும். அதுக்கப்புறம் வந்து x + y + z ன்னு சொல்லி எடுத்துட்டு x y யும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும், which is equal to x + y + z. அதாவது x வச்சிட்டு y + z ஆட் பண்ணிட்டு அப்புறம் x ஆட் பண்ணா ஒரே ரிசல்ட் வரணும். இந்த ரெண்டாவது கண்டிஷன்ல. மூணாவது கண்டிஷன்ல ஒரு 0 ன்ற எலிமெண்ட் அது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ 0 + x ன்னு சொல்லி நம்ம எழுதணும்னாலும் அது x ன்ற டேர்ம் கிடைக்குது. இந்த x ன்ற டேர்ம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அந்த L ன்ற டேர்ம்ல இருக்குது அப்படின்னு. சோ இது மூணாவது கண்டிஷன் தான். நாலாவது கண்டிஷனா வந்து என்ன வரும்னா, இப்போ அதுலயே வந்து இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் சொல்லிருக்கோம். இப்போ அடிஷன்ல வந்து இன்வெர்ஸ்னா மைனஸ் ஆஃப் அந்த டேர்ம் போடணும். மைனஸ் x ன்ற டேர்ம் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு x + -x னா 0. மேல ஆல்ரெடி என்ன சொன்னோம், 0 வந்து L குள்ள இருக்குன்னு சொல்லிட்டோம். அடிஷன் வரையும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு மேம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கண்டிஷன்ஸ் யாருன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனுடைய கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஸ்கேலார்னு சொல்லும்போது நமக்கு ஆல்ஃபான்னு ஒரு டேர்ம் வரும். ஆல்ஃபா இன்ட்டு என்னோட x + y ஆட் பண்ணனா ஆல்ஃபா இன்ட்டு x + ஆல்ஃபா இன்ட்டு y வரும். இப்போ ரெண்டு ஸ்கேலார் எடுத்துக்கணும். அடுத்த கண்டிஷன் ஆல்ஃபா + x எடுத்துட்டு ஒரு வெக்டர் x மல்டிப்ளை பண்ணனா ஆல்ஃபா x + பீட்டா y வரணும். அப்புறம் வந்து +1 × x = x. ஸோ 1ன்றது தான் வந்து என்னோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் டேர்ம். ஸோ இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஆகும். ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி வந்து அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறதுனால இதை வந்து லீனியர் ஸ்பேஸ் நம்ம சொல்லலாம் மேம். வெரி குட். எல்லாருக்குமே வந்து லீனியர் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியுது. இப்போ நம்ம நாம் லீனியர் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாம் லீனியர் ஸ்பேஸ்னா லீனியர் ஸ்பேஸோட லென்த், அதுதான் நாம். லீனியர் ஸ்பேஸ்க்கு நம்ம நாம் கண்டுபிடிக்கிறோம்னா அதுதான் நாம் லீனியர் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. இன் டெஃபினிஷன் வியூல நம்ம பார்க்கும்போது நாம் லீனியர் ஸ்பேஸ்ன்றது ஒரு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லீனியர் ஸ்பேஸ்னா ஒரு எண், ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ள நம்ம ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறோம், x ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிருக்காங்கன்னா ஒரு ரியல் நம்பரா நம்ம எடுக்கணும். இப்போ ஒரு xங்கிறது ஒரு ரியல் நம்பர். இப்போ இது வந்து நாம் லீனியர் ஸ்பேஸா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இட் கேன் சாட்டிஸ்ஃபை சம் 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ என்ன கண்டிஷன்னா, அந்த நாம் xங்கிறது அந்த டபுள் மாடுலஸ் மாதிரி போடணும். அப்படி போட்டால் அது பேர் நாம் அப்படின்னா அதோட லென்த்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ இப்போ அந்த நாம் x வந்து ≥ 0 அண்ட் நாம் x வந்து ஈக்குவல் டு 0 இருக்கணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இது நாம் x வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, அதாவது லென்த் வந்து 0 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த உள்ள இருக்க அந்த xங்கிற டேர்மே நமக்கு 0. அதனால இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் x = 0 வருது. ரெண்டாவது கண்டிஷன் சொல்லிருக்காங்கன்னா, நாம் x வந்து x + y ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மாதிரி ≤ நம்ம போடும்போது நாம் x + நாம் y அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரியும். இதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க, மூணாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கண்டிஷன் மாதிரி, ஓகேங்களா. ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா ஒரு அல்ஜிப்ரால, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா எக்ஸ் வந்து நாம் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கேலார் நம்பர், அந்த ஸ்கேலார் நம்பர் ஆனது வெளியே வந்துடும், மாடுலஸ்ல வந்துடும், ஓகேங்களா. மைனஸ்லவே ஈவன் இருந்தாலுமே அது ப்ளஸ் ஆயிடும். அதுக்காக தான் ஏன்னா லென்த் நம்மளோட லென்த் வந்து எப்பயுமே ப்ளஸ்ல தான் இருக்கணும் அப்படின்றதுனால அந்த மாடுலஸ் போடுறோம். மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அந்த நாம், அந்த லென்த் நாம் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாம் எக்ஸ்ங்கிறது தான் வந்து நம்ம அந்த எடுத்துக்கோ இல்லையா அந்த லென்த் ஆஃப் வெக்டர், அதை தான் வந்து இங்கே